எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது டூ வீலரில் பயன்படுத்தக்கூடிய பிரேக் சிஸ்டம். டூ வீலரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பிரேக் சிஸ்டம் வந்து ட்ரம் பிரேக். இந்த ட்ரம் பிரேக் தான் வந்து டூ வீலரில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பிரேக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ புதியதாக வரக்கூடிய சில வண்டிகளில் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து டூ வீலர்லேயே இப்போ வந்துடுச்சு. இப்போ இந்த ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காரு, பஸ்ஸு, லாரி அந்த மாதிரி வாகனங்களில் இதாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா டூ வீலரில் அதிகமாக அந்த ஏபிஎஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இப்போ டூ வீலர்லேயே வந்து அந்த மாதிரி ஏபிஎஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போது டூ வீலரில் அந்த ஏபிஎஸ் வந்தாலும் ட்ரம் பிரேக், அந்த ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எதற்காக பயன்படுத்தினாங்கன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் ரோட்டில் வண்டி வந்து ஓட்டிகிட்டு போகும்போது மழை காலங்கள்லையோ இல்லை ஏதோ சில டைமில் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது எதிரிலேயோ குறுக்க யாராவது வந்தாங்க, ஏதாவது வண்டி வருது அப்படின்னும்போது திடீர்னு நீங்கள் பிரேக் போடணும். நீங்கள் திடீர்னு பிரேக் போடும்போது ஆர்டினரி பிரேக்கெல்லாம் என்ன ஆகும்னா உங்களோட வீலை வந்து லாக் பண்ணிவிடும். பிரேக்கு வந்து அப்ளை பண்ண உடனே உங்களோட வீலை லாக் பண்ணிவிடும். ஸோ அதாவது ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கிற வீலானது திடீர்னு வந்து நீங்கள் பிரேக் போட்டோன்னே அது ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஸ்டாப் ஆகணுன்னா என்ன ஆகும்னா வண்டி ஸ்கிட்டாக ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு வண்டி வந்து கவரலாம், அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக, ஆக்சிடென்ட்ஸை வந்து தவிர்க்கிறதுக்காகவே ஏபிஎஸ் பிரேக்கை கொண்டு வந்தாங்க. இந்த ஏபிஎஸ் பிரேக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சடன் பிரேக் போட்டாலும் உங்களோட வீலை வந்து லாக் பண்ணாது. அதாவது அது தொடர்ந்து வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது விட்டு விட்டு வந்து உங்களோட வீலை வந்து பிரேக் பண்ணி கொடுக்கும். அதனால் என்ன ஆகும்னா நம்ம வண்டியோட ஸ்கிட் ஆகிறதோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிறதோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஏபிஎஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் வந்து ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அதே போல் டூ வீலர்லேயும் இப்போ வந்து ஏபிஎஸ்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அது கொண்டு வந்தாலும் ஒரு சில வாகனங்களில் அதான் இப்போ வந்து நியூ மாடல் வண்டிகளில் தான் வந்து ஏபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா டூ வீலரில் இருக்கக்கூடிய பிரேக் சிஸ்டம். அதாவது டூ வீலரில் இருக்கக்கூடிய பிரேக் சிஸ்டம். டூ வீலரில் இருக்கக்கூடிய பிரேக் சிஸ்டம். இந்த டூ வீலரில் இருக்கக்கூடிய பிரேக் சிஸ்டம் அதிகமாக பார்க்க போனால் அதை வந்து மெக்கானிக்கல் பிரேக் சொல்லலாம். அதாவது மெக்கானிக்கல் பிரேக். இந்த மெக்கானிக்கல் பிரேக்கில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக். இது வந்து ட்ரம் பிரேக்காக இருக்கும். இது மேக்ஸிமம் மெக்கானிக்கல் பிரேக்கில் வந்து ட்ரம் பிரேக், அந்த ட்ரம் பிரேக்கில் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் பிரேக்காக லிங்கேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த ட்ரம் பிரேக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அந்த ட்ரம் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இது வந்து சிபிஎஸ் பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நியூ மாடலாக வந்திருக்கிறது என்னென்னா சிபிஎஸ் பிரேக் சிஸ்டம். இந்த சிபிஎஸ் அப்படின்னா என்னென்னா கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம். சிபிஎஸ்னா கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது இப்போது ஏபிஎஸ் போலவே இப்போ சிபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏபிஎஸ்க்கும் சிபிஎஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த சிபிஎஸ்சில் எப்பவுமே வந்து டூ வீலரில் பார்த்தீங்கன்னா எந்த டூ வீலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது ரியர் பிரேக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், ஃப்ரண்ட் பிரேக்கே அப்ளை பண்ண மாட்டோம். ஆனால் ரெண்டு பிரேக்கும் சேர்ந்து அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து எஃபிஷியன்சி கிடைக்கும், பிரேக் வந்து அப்ளை ஆகும்.
ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா நம்ம ரியர் பிரேக்கை மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், ஃப்ரண்ட் பிரேக்கை அப்ளை பண்ண மாட்டோம். அதன் கருத்தில் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எப்படின்னா நீ வந்து ரியர் பிரேக்கை பிடிச்சாலும் அந்த லிங்க் மூலிமா அது போயிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கையும் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, சிபிஎஸ் வந்து கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆனால் ஏபிஎஸோட கம்பேர் கிடையாது. இது வந்து ஏபிஎஸோட திறனோட அதெல்லாம் கிடையாது. இதில் வந்து என்னென்னா சிபிஎஸ்னா அதாவது ரியர் பிரேக்கை நீங்கள் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகும். அதுக்குன்னாடி தான் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம். ஆனால் நீங்கள் டூ வீலர் எடுக்கும்பொழுது என்ன பண்ணணும்னா சிபிஎஸ் வித் ஏபிஎஸ், ஏபிஎஸ் வித் சிபிஎஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து அப்ளையிங்கு நல்லாயிருக்கும், வண்டியோட பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு டூ வீலரில் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், மெக்கானிக்கல் பிரேக்கில், ட்ரம் பிரேக்கில், ஃப்ரண்ட் வீலில் ஒரு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்கு. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு பஜாஜ் CT100ஓட பைக், இது டூ வீலர். இந்த வண்டியில் சிபிஎஸ் பிரேக், அதாவது ஃப்ரண்ட் வீலில் சிபிஎஸ் பிரேக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து பஜாஜ் வண்டி, இது வந்து ரியர் வீலில் மெக்கானிக்கல் பிரேக் தான் இது. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ் பிரேக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரேக்கு இது வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது ஸ்பீடோமீட்டர் கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அதாவது இது உள்ள போய்ட்டு இது வந்து பிரேக்கு கேபிள். இது வந்து அந்த சிபிஎஸோட கேபிள். இதுதான் வந்து கம்பைன் பிரேக்கிங் கேபிள். இது வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இந்த லிங்க் அப்படியே வந்து ரியர் பிரேக்குக்கு அப்படியே இருக்கும், பெடலுக்கு போயிருக்கும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு. நீங்கள் லிவரை வந்து அழுத்தினீங்கன்னா இந்த கேபிள் வந்து ஆப்ரேட் ஆகும். இப்போது இதை கழட்டி பார்க்கலாம். நேற்று சொன்ன மாதிரியே இது டூல்ஸ் எல்லாம் இதை வச்சுக்கலாம். நீங்கள் அதாவது தேவைப்பட்ட டூல்ஸுங்களை வச்சுக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர், டபுள் அண்டு ஓப்பன் ஸ்பேனர், கட்டிங் பிளேயர், டபுள் அண்ட் ரிங் ஸ்பேனர், க்ளீனிங்க்கு ஒரு ப்ரெஷ்ஷு, ஹாமர், அடுத்து எம்ப்ரி ஷீட். இப்போ வந்து இந்த போல்ட்டை கழட்டி பார்ப்போம். கரெக்டான ஃபிட்டான ஸ்பேனர் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணோம். எதுவுமே கொஞ்சம் சைஸு சிறுசாக இருக்குது எல்லாம் பெருசாக இருக்குது போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பல்ஜ் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேனர் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் சுற்றுது அப்படின்னா ஒரு பக்கம் ஸ்பேனர் போட்டு பிடிச்சிங்க, இன்னொரு பக்கம் மறுபக்கம் ஸ்பேனரில் அது கழட்டுங்க. கழட்டுங்க. இப்போ கழட்டி எடுத்துட்டிங்க. இப்போ ஃப்ரண்ட்டு ஹப்பரோட சென்டரோட தட்டி வெளியிடுங்க. சென்டரோட வெளியே எடுத்துட்டிங்க. இது வந்து சுத்தமான இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த க்ரீஸ் எல்லாம் அப்ளை ஆகுது, இதில் வந்து இதுவாகும்.
இப்போ பாருங்கள், இந்த வீல் தனியாக வந்துடுச்சு. வீல் இப்போ இது கழட்டி எடுக்கலாம். இது வந்து இந்த செட்டை வந்து தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுக்கலாம். கழட்டி வீலை கழட்டி எடுத்தாச்சு. இப்போ வீல் தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட சிஸ்டம் வந்து இதுதான். இதான் வந்து அந்த பிரேக்கிங் சிஸ்டம். நல்லா பார்த்துங்க. இந்த பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து அதாவது மெக்கானிக்கல் பிரேக் சிஸ்டம். அதாவது இது ட்ரம் பிரேக்குன்னு சொல்லுவோம். அதாவது ட்ரம்முக்குள்ளே போயிட்டு பிடிக்கிறதுனால இது வந்து இன்டர்னல் கான்ட்ராக்டிங் பிரேக். அதாவது இன்டர்னல் கான்ட்ராக்டிங் பிரேக் ட்ரம்முக்கு உள்ளே போயிட்டு அது பிடிக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து இன்டர்னல் கான்ட்ராக்டிங் பிரேக்குன்னு சொல்லுவோம். இது வந்து பிரேக் ஷூ. இது வந்து பிரேக் ஷூ, பிரேக் பேடு. இது பிரேக் லைனிங்கு. இது வந்து பிரேக்கு ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கு. இது ஓகே. இல்லை பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கம்பைன் பிரேக் கேபிள். இந்த கம்பைன் பிரேக் கேபிள் என்னென்னா, நீங்கள் வந்து ரியர் பிரேக் பிடிக்கும்போது தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். மற்ற டைமில் ஆக்டிவேட் ஆகாது. நீங்கள் ரியர் பிரேக்கு பிடிச்சா அது ஆக்டிவேட் ஆகும். ஃப்ரண்ட் பிரேக்குக்கு அந்த லிவர் வந்து கேபிள் வந்து அதிலே கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 பிரேக்கும் வந்து அட் டைமில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ பிரேக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், வண்டி வந்து நல்லா பிடிக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து இந்த பிரேக் ஷூ வந்து எது பார்த்துங்க. இந்த பிரேக் ஷூவெல்லாம் எந்த மெட்டீரியல் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இது வந்து ஆஸ்பெக்டாஸ் சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்பெக்டாஸ்ன்ற ஒரு சீட்டில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. இதை வந்து சுத்தமாக இது மேலே வந்து ஆயிலோ க்ரீஸோ எதுவுமே படாத மாதிரி பார்த்துக்கணும். இதில் வந்து ஆயில் க்ரீஸ் எதாவது பட்டுச்சுன்னா பிரேக் வந்து அப்ளை ஆகுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து மெக்கானிக்கல் பிரேக்கு, இன்டர்னல் கான்டாக்டிங் பிரேக். ட்ரம்முக்குள்ளே போயிட்டு அது நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஷூ வந்து விரிவடைஞ்சு அந்த ட்ரம்மை வந்து உரைச்சி வண்டியை நிறுத்தும். புரியுங்களா? இது பாரு, இது வந்து ஷூ, இது பிரேக் லைனிங், இது வந்து ரிட்டர்ன் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கு தான் நீங்கள் பிரேக் பிடிக்கும்பொழுது என்ன ஆகும்னா அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதாவது இப்படி விரிக்கும். அதாவது எது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, இங்கே ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் இருக்குல்ல, இந்த கேம் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். இந்த கேம் ரொட்டேட் ஆனோன்னா என்ன ஆகும்னா ஷூ வந்து அப்படியே இப்படி விரியும். மறுபடியும் வந்து தன் பழைய நிலைக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ரிட்டர்ன் ஸ்ப்ரிங். இந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வந்து ஷூ வந்து தன் பழைய நிலைக்கு விட்டுரும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆயில் சீல். அதாவது இங்கே இருக்கக்கூடிய எதுனா க்ரீஸ் எதனா அப்ளை பண்ணால் இந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஆயில் சீல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு பேரிங் இருக்கும். அந்த ட்ரம்முக்கு நடுவில் வீலில் அந்த பேரிங் வந்து அந்த ஹப் ஷாப்பில் வந்து போட்டோன்னே அது சுற்ற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பிரேக் பிளேட். பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் வந்து இதில் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணோம்னா, இந்த பேடை வந்து நல்லா மெம்பர்ஷீப்பை போட்டு நல்லா தேய்ச்சிடலாம். மெம்பர்ஷீப்பை போட்டு நல்லா பிரேக் பேடை அந்த பிரேக் ஷூவை நல்லா வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா இது வந்து க்ளீன் ஆகிடும். அடுத்து வந்து வண்டி வந்து ரொம்ப நேரம் வந்து மழையிலையோ வெளியே விட்டுருந்தால் என்ன ஆகும்னா இது மேலே வந்து அப்படியே தூரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த ட்ரம்முலெல்லாம்
அந்த உள்ளே வந்து எம்ஆர் ஷீட்டு போட்டால் ட்ரம்முக்குள்ளே லைட்டாக தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ எம்ஆர் ஷீட்டு போட்டோன்னே பிரேக் ஷூ இவ்வளோ நைஸ் ஆயிடுச்சு. எம்ஆர் ஷீட்டு போட்டோன்னே இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இது நல்லா துடைச்சிட்டு எம்ஆர் ஷீட்டு போட்டோன்னே இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு நல்ல துணியில் உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உள்ளெல்லாம் நிறைய வந்து ஏதாவது துகள்கள் ஏதாவது மண் ஏதாவது இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து பெட்ரோல் டீசல் எண்ணெய் போட்டு இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? இப்படி க்ளீன் பண்ணி ப்ரஷ் வச்சு சுத்தமாக இந்த அழுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சிபிஎஸ் பிரேக்கிங். சிபிஎஸ் பிரேக்கிங்னா ஒன்றும் இல்லை, பெரிய இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஆர்டினரி மெக்கானிக்கல் பிரேக் தான் சிபிஎஸ் பிரேக்குன்னா. நீங்கள் ரியர் பிரேக்கை பிடிக்கும்பொழுது அப்போது வந்து கூட லிங்க் வந்து ஃப்ரண்ட்டு வீலையும் பிடிக்கும். அதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி வந்து ரியர் பிரேக் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வராது. அதனால என்ன ஆகுதுன்னா ஒன்லி வந்து ரியர் பிரேக் மட்டும்தான் பிடிக்குது. அப்போ பிரேக் பெர்ஃபார்மன்ஸு சரியாக வரலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனிலே என்ன பண்ணிட்டாங்க, இப்போது வரக்கூடிய எல்லா வண்டியிலையும் டூ வீலரில் சிபிஎஸ் பிரேக்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதே தான், லிங்க் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரியர் பிரேக்கை வந்து பெடல் அழுத்தும் போதே இந்த பிரேக்கும் அப்ளை ஆகும். ரொம்ப ஓவராலாக அப்ளை ஆகாது, ஒரு நார்மல் அப்படியே அப்ளை ஆகும். அதுக்காக நீங்கள் அப்படியே விடக்கூடாது. நீங்களும் என்ன பண்ணணுன்னா ரியர் பிரேக்கை வந்து நீங்கள் பெடல் அழுத்தும் போதே ஃப்ரண்ட் பிரேக்கு பெடலை வந்து சேர்த்து அழுத்திக்கினா கொஞ்சம் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சுத்தமாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இதெல்லாம் க்ளீன் ஆகிட்டு க்ளீன் பண்ணும்போது அதாவது பெட்ரோலோ டீசலோ எதுவுமே வந்து பிரேக் ஷூ மேலே அப்ளை பண்ணாமல் பார்த்துங்க. அது மேலே ஆச்சுன்னா அப்புறம் வந்து பிரேக்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போன பிறகு தான் உங்களுக்கு வந்து பிரேக் வந்து சரியாக அப்ளை ஆகும். அதனால் அதெல்லாம் படாத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கு இருக்குது இந்த டஸ்ட்டுங்களெல்லாம் சுத்தமாக வந்து துடைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்களை வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஓவராலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறதுக்கு உண்டானது தேவையில்லை. ஏன்னா நீங்களே வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் சிரமமில்லை. என்னன்னா அதுக்குண்டான டூல்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுங்க. இந்த டூல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் இது வந்து ஓகே. இப்போ வந்து க்ளீன் ஆச்சு. இப்போ வந்து அசம்பிள் பண்ணலாம். பாருங்கள் இந்த பிரேக்கு ஃப்ரண்ட் வீல் பிரேக்கை எப்படி அப்ளை மட்டும் பாருங்கள். நான் வந்து ஃப்ரண்ட் லிவரை வந்து அழுத்துறேன். அந்த எக்ஸ்பேண்டிங்கை வந்து எப்படி ஆகுது பாருங்கள். ஷூ வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள். இந்த கேம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே தள்ளி விட்டு பாருங்கள். ரெண்டு ஷூ வந்து அப்படியே வந்து எக்ஸ்பேண்டிங் ஆகுது. இப்படி தான் வந்து ட்ரம்மை வந்து பிடிக்கும். இதில் வந்து ப்ளை அதிகமாக இருக்குது. ப்ளை ஒன்று கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து அழகாக பிடிக்கும். இப்போ வீலு கொண்டு வந்தோம். இந்த வீலில் நீங்கள் வந்து எப்படி இந்த பிரேக் ட்ரம்மு சொன்னீங்களோ அதே போல் உள்ள இந்த பிரேக் ட்ரம்மை வந்து சுத்தமாக வந்து துடைச்சி எடுத்துங்க. சுத்தமாக இதெல்லாம் வந்து ஒரு காட்டன் வேஸ்ட்டு பனியன் கிளாத்தை ஏதோ வச்சு துடைச்சி எடுத்துருங்க. இது பாருங்கள். இப்படி துடைச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா உள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் சரி இருக்காது. சுத்தமாக துடைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் வீலை வந்து உள்ளே மாட்டுங்க. டூல்ஸ் எடுத்து இப்போ உள்ளே வைங்க. இப்போ வந்து இதை கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும். ஓகே, அசம்பிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து
ஹப் நட்டு போட்டு சென்டர் ஹப் நட்டு போட்டு நீங்கள் வண்டியை வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த க்ரூவில் வந்து கரெக்டாக உட்காரணும். நல்லா போச்சுங்க பாருங்கள். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக அப்ளை ஆக பாருங்கள். க்ரூவில் கரெக்டாக அது அப்ளை ஆகும். இது போய் சீட்டிங் ஆகணும். அப்போ தான் பிரேக் வந்து லிவர் இப்போ இப்படி ஆகுது. என்ன பண்ண போட்டு இப்போ நட்டு போட்டு டைட் பண்ணிடுவோம். எப்படி கட்டினீங்களோ அதே போல் வந்து மறுபடியும் வந்து லாக் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து ஓவர் டைட் கொடுத்துட்டு பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு டூ வீலருக்கு உண்டான மெக்கானிக்கல் பிரேக்கில் இருக்கக்கூடிய சிபிஎஸ் பிரேக் சிஸ்டம், அதாவது கம்பைன்ட் பிரேக் சிஸ்டம், அதை வந்து கழட்டி அது எப்படி வந்து ஓவராலிங் பண்ணணும், அதாவது டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எப்படி மாற்றணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது வந்து எல்லா டூ வீலர்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஏபிஎஸ் இல்லாத வண்டி இது ஒன்லி வந்து மெக்கானிக்கல் பிரேக்கு வித் ட்ரம் பிரேக்கோடு அட்டாச் ஆனது. இது வந்து சிபிஎஸ் பிரேக், நாட் ஏபிஎஸ் கான்டாக்ட். அதாவது இது என்னென்னா கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம். இது வந்து கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம். இதை பற்றி இப்போ பார்த்தோம். இன்னொரு டாப்பிக்கு அடுத்த நாள் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.